ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது அரிசி வத்தல். ஸோ இதுக்கு நான் 1 கிளாஸ் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் தண்ணியெலாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு வெறும் அரிசியை மட்டும் நம்ம மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பும் கொஞ்சோண்டு சீரகமும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது கூடயே கொஞ்சோண்டு நம்ம தேவையான அளவு வச்சுக்கோங்க சில்லி ஃப்ளேக்ஸும் கொஞ்சோண்டு சீரகமும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் 1 செம்பு அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கோங்க. மேலே காட்டன் கிளாத் போட்டு நல்லா இறுக்கமாக டைட்டாக சுற்றிடுங்க. நீங்கள் மேலே ப்ரெஸ் பண்ணாலுமே கிளாத் ரொம்ப உள்ளே போகாத அளவுக்கு அவ்வளோ டைட்டாக சுற்றிடுங்க. சுற்றி அடுப்பு மேலே வச்சு நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மூடியை வச்சு மூடிட்டு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க ஃபுல் ஃப்ளேமில். ஆனதுக்கப்புறம் நல்லா புகை வரும் கிளாத்தில். ஸோ அப்போ நல்லா மெல்லிசாக சுற்றிக்கோங்க. எவ்வளோ மெல்லிசாக சுற்றுறீங்களோ அவ்வளோ கிறிஸ்பியாக உங்களுக்கு இந்த வத்தல் கிடைக்கும். ஸோ இதை 30 செகண்ட்ஸ் ஃபுல் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நார்மலாக நம்ம தோசை கரண்டி எடுத்துக்கினாலே போதும் தான். ஸோ தண்ணியில் லைட்டாக அந்த கரண்டியை காட்டிட்டு இந்த மாதிரி பேப்பர் மாதிரி அழகாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம வீட்டிலே கூட அழகாக இந்த மாதிரி காய வச்சுக்கலாம். என்ன வெளியில் காய வச்சுன்னா சீக்கிரமாக காயும், வீட்டில் காய வச்சா கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். ஸோ நான் இது வீட்டிலே 80% காஞ்சிருச்சு வத்தல். ஸோ நெக்ஸ்ட் டே நான் மறுபடியும் 20% காயணும்ல. ஸோ வெளியில் வச்சு காய வச்சுட்டேன். நான் 2 டைப்ஸ் ஆஃப் வத்தல் போட்டேன். காஞ்ச மிளகா வத்தலும் போட்டேன், பச்சை மிளகா போட்ட வத்தலும் போட்டேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம கடாயில் எண்ணெய் வச்சுட்டு ஃபஸ்ட்டு எப்போயுமே முழுசாக போட்டுறாதீங்க. ஏன்னா கரெக்டாக ஹீட் ஆச்சுன்னா மட்டும்தான் உனக்கு நல்லா பொங்கி வரும். அதனால் ஃபஸ்ட்டு சும்மா லைட்டாக சின்னதாக போட்டு பாருங்கள். நல்லா வந்துச்சுன்னா அப்புறமா இந்த மாதிரி பெருசாக போட்டு எடுத்துப்பேன். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ ஜஸ்ட் இந்த சவுண்டை கேட்டாலே உங்களுக்கு தெரியும் வத்தல் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு.